Hi and hello, welcome to GK Creations. இன்னைக்கு வந்துட்டு 5 different chain stitches பத்தி பார்க்க போறோம். First வந்து chain stitch, magic chain, zigzag chain, open chain and side chain stitch வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி நான் இன்னைக்கு பிகினர்ஸ்க்கான டியூட்டோரியல் பண்ண போறேன். நீங்க இது வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் த்ரெட் நீடிலில் போட்டுட்டு ஒரு எண்ட் வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ கீழேருந்து நான் வந்து த்ரெட் வெளியே எடுக்கிறேன். இந்த ஃபிங்கர் வச்சு உங்களுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து மேலே எடுத்துட்டேன். சேம் எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் ஹோல் போட்டு மேலே எடுத்தீங்களோ அதே பிளேஸில் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு கீழே கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் பக்கத்துலேயே வந்துட்டு நீடில் விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். திருப்பியும் அதே மாதிரி இந்த ஃபிங்கர் வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி த்ரெட் எங்கிருந்து வெளியே வந்திருக்கோ அதே பாயிண்டில் வந்துட்டு நீங்கள் உள்ளே விட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் நீடில் வந்து வெளியே விட்டு இந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் ஆக நீங்கள் வந்து இப்படி கூட எடுக்கலாம். இந்த நீடிலுக்கு பேக் சைடில் இந்த த்ரெட் விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி எடுத்தாலே போதும். அழகாக செயின் மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். திருப்பியும் வந்துட்டு சேம் அதே வெளியே வந்திருக்க பாயிண்ட்லேயே வந்துட்டு நீடில் உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து நீடிலுக்கு பேக் சைடில் நீங்கள் எடுத்துக்கணும். மேஜிக் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்ஸ் எடுத்துக்கணும். நான் வந்து பிங்க் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். எடுத்து ஒரே நாட்டாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து மேஜிக் செயின் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட்ஸ் ஒரே லைனில் வரணும். ஸோ அதனால் நான் பேசிக்காக எப்பவும் போடுற நாட் போட்டுட்டேன். எப்பவும் போல் வந்துட்டு நீடில் வந்து பேக் சைடு விட்டு ஃப்ரண்ட் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு எப்பவும் போல் இந்த ஃபிங்கர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லை வந்து எந்த கலர் வந்து ஃபஸ்ட்டு வரணுமோ அந்த கலரை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பிங்க் வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டேன் இந்த ஃபிங்கரில். இப்போ வந்து க்ரீன் எடுத்துட்டோன்னா க்ரீன் இழுக்கும்போது க்ரீன் கீழே போயிடும். இப்போ வந்து பிங்க் வந்து உங்களுக்கு மேலே வந்துருச்சு. திருப்பி அதே மாதிரி இந்த ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே த்ரெட் வந்த பாயிண்ட்லேயே திருப்பியும் நீடில் விட்டுட்டு இப்போ வந்து பிங்க் வந்து ஒரு செயின் வந்துடுச்சு. ஸோ இப்போ க்ரீன் வரணும் நம்மளுக்கு. அதனால் வந்துட்டு பிங்க்கையும் க்ரீனையும் செப்பரேட் பண்ணிவிட்டு க்ரீனை மட்டும் நான் ஆஸ் யூஷுவல் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். பிங்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ரீன் இழுக்கிறோம். சேம் அதே மாதிரி பிங்க் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சைடில் இருக்க வர க்ரீனை வந்து விட்டுருங்க. அது வந்து நார்மலாக கீழே போயிடும். பிங்க் மட்டும் உங்களுக்கு மேலே வித்ஸ்டாண்ட் ஆகும்.
இப்போ வந்து ஒரு பிங்க் ஒரு க்ரீன் ஒரு பிங்க் ஒரு க்ரீன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதான் மேஜிக் செயின் அப்படிங்குது. நீங்கள் என்ன மாதிரியான கலர்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேஜிக் செயின் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு பிங்க் கலர் ஒரு க்ரீன் ஒரு பிங்க் ஒரு க்ரீன் வருது. ஸோ இது வந்து ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் போடும்போது ரொம்ப அழகாக தெரியும். வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு சேம் பேக் சைடில் நீடில் விட்டுக்கோங்க. வெளியே எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் செயின் போட்டுட்டு போகிற மாதிரியே தான், பட் இது வந்து ஜிக்ஸாக்காக போடணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்பவும் போல் இந்த தம் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீடில் சேம் பாயிண்டில் விட்டு க்ராஸாக வந்து நீடில் எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சேம் அதே பாயிண்டில் வச்சு திருப்பி க்ராஸ். இந்த மாதிரி நீங்கள் க்ராஸாக வந்து செயின் வந்து சரி க்ராஸாக இல்லை ஜிக்ஸாக்காக பொசிஷனில் வந்துட்டு நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓப்பன் செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். சேம் அதே மாதிரி நீடில் பேக் சைடு விட்டு இந்த ஓப்பன் செயினுக்கு மட்டும் 2 ஈவன் லைன்ஸ் வந்து பேரலாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட தம் ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே எந்த பாயிண்டில் வெளியே எடுத்துருக்கோமோ த்ரெட்டு சேம் அந்த பாயிண்டில் வந்துட்டு நீடில் விட்டு அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம எடுக்கணும். த்ரெட் வந்து நீடிலுக்கு பேக் சைடு போகணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். திருப்பி வெளியே வந்ததுக்கு ஆப்போசிட் சைடில் நீடில் விடணும். விட்டுட்டு அதே மாதிரி த்ரெட் வந்து பேக் சைடில் விட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே போகலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச். இப்படி வரும். திருப்பியும் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும்.
இப்போ வந்து ஓப்பன் செயின் ஸ்டிச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஃபைனலாக. நெக்ஸ்ட்டு வந்து சைட் செயின் ஸ்டிச். சைட் செயின் ஸ்டிச் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச் மாதிரியே தான். ஃபஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நார்மல் செயின் மாதிரியே தான். ஸோ நான் வந்து நார்மல் செயின் ஸ்டிச்சு நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இன்னொரு கலர், ஆப்போசிட் கலர் த்ரெட் நம்ம எடுத்துக்கணும் ஆஸ் யூஷுவல். இது வந்து கீழே விட்டு மேலே எடுத்துக்கணும். உங்களோட ஃபேப்ரிக்கில் வந்துட்டு இந்த இது வந்து படவே வேண்டியதில்லை, இந்த நீடில் வந்து போகவே வேண்டியதில்லை. ஜஸ்ட் வந்து செயின்குள்ளார மட்டும் நீடில் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே போகலாம். 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு போடலாம். இது வந்து சைட் செயின் தான், நான் ஒரு சைடில் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டபுள் சைட்லேயும் வந்துட்டு இன்னொரு கலரும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே போயிட்டுருக்கலாம். இப்போ சைட் செயின் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு நான் வந்து இன்னொரு கலர், ஆப்போசிட் கலர் எடுத்து நான் வந்துட்டு த்ரெட்டில் மட்டும் நான் உள்ளே விட்டு எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக்கில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்து பட்டிருக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 5 டிஃப்ரெண்ட் செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த செஷனில் பார்த்துட்டோம். இந்த பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம வந்து பிக்சரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி என்னோடய நெக்ஸ்ட் கம்மிங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த 5 ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கற்றுக்க முடியுதா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.